உண்மையே அடி வாங்குற. Do you know the magnitude of the problem that your son has created for my flourishing business and the damage it has caused to my sleep, my peace, my mental health? புரியலையா? புரியலையா? தனித்து மெலிந்தோனை தாந்தாக்கிக் கொள்ளல் நனிவலிமை என்று உரைத்தல் நன்றா. கனிமணத்தீர் வல்லரிமா போன்றோரை வன்களத்தில் நான் ஒருத்தி வெல்லும் திறத்தோனே வீரன். நேரிசை வெண்பா. புரியலையா? You should also understand the magnitude of the problem you are creating for my son and for the relationship across the world. தீமா, இது உனக்கு வேணுமா? யோசிச்சுக்கோ, பேசியே கொண்டுருவானுங்க. கியூட்டி, ஜஸ்ட் லிசன் டு மீ. உன்னால வைபாசை செத்து போன உனக்கு ஓகேவா? அவங்க அப்பாவுக்கு அது ஓகே. ஏன்னா ஏற்கனவே தமிழ் செல்வின்ற ஒரு பொண்ணை இழந்திருக்காரு. இன்னொரு பையனை இழந்தாலும் ஓகே, ஏன்னா அதுக்கு அவர் பிராக்டிஸ் ஆயிட்டாரு. ஆனா உன்னால தாங்க முடியுமா? சோ உனக்கு 4 நாள் டைம். அதுக்குள்ள யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி லைக் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு அதை நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னா 5வது நாள் வைபாஸ் அல்பாய்ஸ்ல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு, அதனாலதான் லைக் 3% காட்டியிருக்குன்னு நான் ஒரு போஸ்ட் போடுவேன். அதை உன்னால லைக்கும் பண்ண முடியாது, ஷேரும் பண்ண முடியாது. தீமா, இந்த ஜென்மத்தில் உங்களால சேரவே முடியாது. நான் சேர விட மாட்டேன். புரிஞ்சுதாமா? லைக் இஸ் ஆல்வேஸ் ரைட்.